ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிற்கிறது வட்டக்கச்சி மாவடியம்மன் கோயில். வட்டக்கச்சி ராமநாதபுரம் மாவடியம்மன் கோயில். இப்போ பாலஸ்தானம் செஞ்சு வேலை நடந்து இருக்குது. இந்த சிற்ப வேலைப்பாடெல்லாம் நான் வேறு எங்கேயும் கோயிலில் இப்படி பார்த்ததில்லை. ஒரு சின்ன கோயிலில் ஆனால் சிற்ப வேலைப்பாடு கூட. ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்க. மறக்காமட்டு தயாவிலக்ஷன் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டக்கச்சி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தேவைப்படுங்க வீடியோ. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வட்டக்கச்சி ராமநாதபுரம் மாவடியம்மன் கோயில். உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதுலேருந்து பார்க்கவே தெரியுது கோயிலின் வித்தியாசம், வேலைப்பாடுகள் எப்படியாண்டு. தெய்வங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் பாலஸ்தானம் பண்ணி வச்சுக்கோடியா. தெய்வங்கள் ஒன்றும் இல்லை, வேலை நடந்தோன்னு இருக்குது. இங்கே கட்டிடம் எல்லாம் பாவிக்கலாம் போல இருக்காது, அப்படி இடிக்காம வச்சுக்கணும். மேலே கோபுர வேலையெல்லாம் ஃபுல்லாக கொங்குரேட். கோபுரத்து மேலே பாருங்க, ஃபுல்லாக கொங்குரேட். இங்காலையெல்லாம் வேலை நடந்தோன்னு இருக்குது. இங்கே வசந்த மண்டபம். இங்கே ஐயா ஒரு ஆள் சிற்ப வேலையை செஞ்சோன்னு இருக்கு, செதுக்கல் வேலையில். வீடியோ எடுக்கலாம் மதியாக போய் கேட்டு பார்த்துட்டு எடுப்போம் வீடியோவை. இங்கே பாருங்க, மேலே சிலையில் இஞ்சாலையெல்லாம் ஃபுல்லாக புது கோயில் ஃபுல்லாக இப்போ கட்டிக்கொண்டு இருக்கீங்க. பாருங்க, வீடியோ எடுக்கலாமா? நீங்கள் இந்தியாவா இல்லை இந்தியா? இலங்கை சிற்பி தான் செய்கிறார் பாருங்க. வேலைப்பாடுகள் எப்படி எவ்வளோ சில செஞ்சு வச்சுக்கிறாரு. பின்னுக்கு பாருங்க, அம்மன் சிலையல், பிள்ளையார் சிலையல். என்ன கை இப்போ சிங்கம் ஒன்று செஞ்சோன்னு, சிங்கத்துக்கு முன்னால் அம்மன் இருக்கிற மாதிரி. வா, என்ன ஒரு வேலை. தெய்வங்கள் இது அந்த கோபுரத்தில் வைக்கக்கூடிய மாதிரி நாகலிங்கங்கள், காவல் தெய்வங்கள் வச்சுக்கணும். இங்கால பிள்ளையார் வேலைப்பாட்டை பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே இவர்கிட்ட வேலை. இவர் தான் செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். இவரோட ஆள் தான் நிற்கிறார். மாதம் வேலைப்பாடை பார்த்தீங்களா? நீங்கள் அது கண்டிங்களா? நீங்கள் வேற எங்கேயாச்சும்? இது சரஸ்வதி லக்ஷி காளியம்மன். எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடு பார்த்தீங்களா? கம்பி வச்சு கம்பிக்கு மேலே பின்னி, அப்புறம் அதுக்குள்ளே கருங்கல் உடைச்சி வச்சு, கடைசியாக பார்த்தா பெயிண்ட் மட்டும்தான் தெரியும். ஆனால் உள்ளுக்கு என்னென்ன டெக்னாலஜி. இங்கே வரங்க, இது வயலின் எப்படி வேலைண்டு. இது அம்மன்ட. அங்கால முருகன். இங்கே வேலை நடந்தோன்ட்ருக்கு. ஃபுல்லாக முடியலை, வேலை நடந்தோன்ட்ருக்குது. நான் இடையிலாமல் அதை மாற்றுறேன். கோபுரத்தின வேலையை பாருங்கள், இந்த வித்தியாசமான சிற்பங்கள். நான் இங்கே தான் இப்படி பார்க்குறேன். சிங்கம், காளியம்மன் போல இருக்கு. மூத்த பாருங்க எப்படி இருக்கு. காளி காளி, முன்பக்கம் மேரி, பின்பக்கம் காளி. மேரி தான் காளியா மாறுறது. இங்கே வேலைப்பாட்டை பாருங்க, சைட் விளிம்புகளில். இங்கால முருகன் வேலைப்பாட்டை பார்த்தீங்களா? உண்மையான தேர் மாதிரியே இருக்கும். பெயிண்ட் அடித்தா அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். மரத்தால் செஞ்ச தேர் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். முருகன் வள்ளி தெய்வானை. அம்மா, அந்த ரியலில் ஒரு ஆளை பார்த்த மாதிரி கிடக்கு. அப்படி வேலைப்பாடு அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்கண்டு. பின்பக்கம் இங்கே பாருங்க, பின்பக்கம் எல்லா தெய்வங்களும் பின்னாலே எல்லாம் ஒரே மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. பெயிண்ட் அடித்தா சும்மா மினிங் நினைக்கிறேன். பிள்ளையார் 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 வேலைப்பாட்டை பார்த்தீங்களா? வட்டக்கச்சியை காரணம் யாரும் இருக்கிறீங்களா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் இருக்கிறீங்கள்? பிள்ளையார், அம்மன், முருகன், முருகன் வள்ளி தேவான், மயிலும் சேவலும். இங்கே பாருங்க, இஞ்சால முருகனும் வள்ளி தெய்வானே. இஞ்சால தனி முருகன். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். முருகனும் மயிலும் தனியே இருக்கிறார். என்ன, ஏன் இப்படி தனியே இருக்கு? இஞ்சால உங்களுக்கு மாவுள் வச்சு கிடக்கு. வா, எப்படி பெரிய ஏரியான்னு பாருங்க. அந்த அக்காவும் விசாரிக்கிறா அந்த சிலையில் பார்த்துட்டு. அப்படி தான் வேலை செய்கிறார் ஐயா.
இது கோபுர பகுதி பாருங்க, சிலை எப்படி அந்த கோபுரத்தில் பெயிண்ட் அடித்தா சும்மா மீனுங்க அப்படி தான் வேலைப்பாடுகளுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. கிணத்தை சுற்றி தாமரை மாதிரி தாமரை மாதிரி கட்டி வச்சு கருங்கல்லோ எல்லாம் சீமந்தோ இல்லை. வட்டக்கச்சி மாவடியம்மன் கோயில் கிணத்தை சுற்றி தாமரைப்பூ மாதிரி செதுக்கி வச்சு பாருங்க இப்படி வேலை. எங்கால வசந்த மண்டபம் வெளி வீதி வேலை நடந்தோன்ட்டுக்கு வேலை முடிய விட்டு வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. இதே பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி 2 வீடியோ உண்டா போடணும். எப்படி பெயிண்ட் அடிக்கும் போதில் எப்படி பெயிண்ட் அடித்தா அப்புறம் எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கணும். பாருங்க எப்படி வடிவம் நம்ம 2 இதான் மூலஸ்தான கோபுரம், மூலஸ்தான கருவறை. இங்கால நவக்கிரகங்கள், இங்கே நவக்கிரகங்களுக்கு எப்படி தேர் மாதிரி ஷேப்பில் கட்டி எடுத்துக்கணுமெண்டு. வாவ், இந்த உண்மையான தேர் மாதிரியே இருக்குல்ல, பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? நவக்கிரகங்கள் சுக்கிரன், ராகு, கேது. உள்பக்கம் நல்ல நீட்டாக இருக்கு. இந்த செதுக்கல் வேலைப்பாட்டை பாருங்க, அதான் பார்க்க தான் ஆசையாக இருக்கு. அவ்வளோ மினாக்கட்டு செஞ்சு இப்பணும். இங்கால வசந்த மண்டபம் நல்ல அளவான மண்டபம். மேலே அம்மன் இருக்கிறோம், மாரியம்மன். பெயிண்ட் அடித்தா அப்புறம் சூறாக வரணும் கும்பாபிஷேகத்துக்கு. இங்கால வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்குது. பண்ணி வச்சுக்கிட்டு இங்கால தான் பாலஸ்தானம் அம்மா. ஒரு வீடியோக்கள் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன மாற்றம் செய்யணும்னு சொல்லுங்க. இவ்வளோ செதுக்கல் நிலத்துக்கு அப்படின்னு வாங்க நிலமெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. வேலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குது நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வட்டக்கச்சி ஆக்கள் ஆரம்பிட்டுக்கிறீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சா வீடியோ எல்லாம் பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சாக்களை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ கோயில் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.